கர்த்தர் நாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த பரிசுத்த நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தேவனாய கர்த்தர் உங்களை நாளில் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பதாகவே நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபத்தோடு இருங்கள். நிச்சயமாய் இந்த வார்த்தை முகாந்த தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளில் கூட நம்முடைய சிந்தனைக்காக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை வாசித்து கேட்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சகோதரர், இந்த நாளிலே ஒரு உயர்வை குறித்து தேவனாய கர்த்தர் நம்மளோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு பெரிய உயர்வுகளை கொண்டு வரும்படியாக இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஒரு மேன்மையான உயர்வை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதை பார்க்கும்போது 1 சாமுவேல் அதுல 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை பாதாளத்தில் இறந்தோ அதிலிருந்து ஏறவ பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். கவனிங்கள், இங்கே கர்த்தரை குறித்து தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரால் எல்லாம் முடியும். அவர் உயிர்ப்பிக்கணுமா, உயிர்ப்பிப்பாரு. ஸ்தோத்திரம். 2வது சொல்லப்படுகிறது, பாதாளத்தில் இறக்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவமா இருக்கிறார். ஒரு பாதாளத்தில் கிடக்கிற ஒரு மனுஷனை அதை தூக்கி எடுக்க தேவனால கூடும். அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், அதான் பயங்கரமான வார்த்தை, ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமா இருக்கிறார். அநேகர் தரித்திரத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களை ஐஸ்வர்யத்திலே கொண்டு வருவதற்கு தேவனால முடியும். கீழே சொல்லப்படுறது, தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். இயேசுவால ஒரு மனுஷனை தாழ்த்தவும் முடியும், ஒரு மனுஷனை உயர்வுல கொண்டு வரவும் முடியும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் வாக்குத்தத்தம் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம உயர்த்த போகிறேன் என்று சொல்லித்தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமா, நம்ம தேவன் உயர்த்த போகிறார். இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிறோமா, நம்மை கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தமாய் மாற்றப் போகிறார். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லி, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, இன்னைக்கு நம்ம அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். சிறியவன்டா சோதரர் எல்லாவர்களும் குறைபட்டவர்கள். அப்படிப்படி சிறியவர்களை கர்த்தர் எங்க இருக்கிற புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து, அடுத்த சொல்றது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த குப்பையில குப்பை தொட்டியில போடுகிறது ஒன்றுக்கும் உதவாததான் குப்பை தொட்டியில போடுவோம். இன்னைக்கு நம்ம புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா, யாருக்கும் வேண்டாமல் தள்ளப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா? அந்த குப்பையில கிடக்கிற, அந்த குப்பை தொட்டியில கிடக்கிற உங்களை என்னை கர்த்தர் எடுத்து என்ன செய்வானா, பிரபுக்களோடும், சோதரம், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பாருங்க, குப்பையில கிடக்கிற, சேற்றுக்குள்ள கிடக்கிற நம்மளை தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து ஒரு மகிமை உள்ள சிங்காசனத்தை உங்களுக்கு எனக்கு தருவாராம். ஒரு உயர்வுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நிலைமை என்றைக்கு என் வாழ்க்கையில மாறும்? பல பிரச்சனைகளை நினைத்து சோர்வடைந்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, எதை குறித்து இங்க கவலைப்படாதிருங்கள். உங்க உறவுகள், உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு மேலான உயர்வுகளை இருக்கிறார்களா? அவர்கள் எல்லாம் உங்களை ஒரு விதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்களா? எந்த நல்ல காரியத்துக்கு கூட உங்களை அழைக்காமல் இருக்கிறார்களா? பணம் உள்ளவர்களோடு சேர்ந்து அவர்கள் நேரத்தை செலவழித்து உங்களை புறக்கணிக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு சிங்காசனம் காத்திருக்கிறது.
உங்களுடைய தாழ்மையான நிலைமையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களை ஒரு பெரிய உயர்வுகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஸ்தோத்திரம். புழுதியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போகிறார். குப்பையிலிருந்து உங்களை உயர்த்த போகிறார். எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை. இயேசுவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். வேற யாராலையும் இந்த உயர்வை நமக்கு தரவே முடியாது. இன்னைக்கு உயர்வு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். அந்த ஆர்டர் வந்த உடனே எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருகிறது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆர்டர் போடுகிறார். உங்களுடைய ஏழ்மை நிலைமைகள் மாறப் போகிறது. உங்களை குப்பையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். இது கர்த்தருடைய ஆர்டர் உங்களுக்கு வந்துருச்சு. மேலதிகாரிகள் ஆர்டர் போட்டவுடன் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுகிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆர்டர் போடுகிறார். அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஸ்தோத்திரம். அவர் மனமாற மனிதன் அல்ல. ஆகினால் அவர் சொல்லுகிற ஆர்டர் உங்களுக்கு நிச்சயமா நிறைவேற போகிறது. உங்களையும் கர்த்தர் தூக்கி எடுத்து மகிமையான சிங்காசனத்திலே உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார். கரங்களை தட்டுங்களே. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்சம் கரங்களை தட்டுங்களே. வார்த்தைகள் தீர்க்க தரிசனமா நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் தேவ பிள்ளைகளை. இன்னும் ஸ்தோத்திரம். அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்களே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடக்கிறேன். பாருங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலங்களிலே, ஏற்ற நேரம் வரும்போது, ஸ்தோத்திரம், இதை அப்பா இயேசு என்ன செய்வாராம்? தீவிரமாக நடப்பிப்பாராம். உங்களுக்கு உயர்வை தேவன் தர வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்க சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் உயர்வு தேவை. உங்களை என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே, வசனத்துக்குள்ளே, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் உங்களை என்னையும் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அப்படின்னா அவர் எப்படி உங்களை இயக்குகிறாரோ அதன்படி பொறுமையாயிருங்கள். ஏற்ற காலம் வருகிற வரை. ஸ்தோத்திரம். அநேகருக்கு உடனுக்குடன் எனக்கு பதில் வர வேண்டும். பிள்ளைகள் அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா கொடுக்கலன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப சங்கடம், ரொம்ப பாரம். பிள்ளைகள் சேர்ந்த ஒரு வார்த்தை, நான் ஒரு நபர், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. இவர் என்னைக்கு ஆபீஸுக்கு போகும்போது நல்லா கிளியரா சேவ் பண்ணி, ஸ்தோத்திரம், அவங்க ஆபீஸுக்கு அவர் கிளம்பி போவார். இந்த 5 வயது பையன், ஸ்தோத்திரம், அப்பா எனக்கும் சேவ் பண்ணி விடு, நானும் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். உன்ன தகப்பனார் சொன்னாரு, இல்லப்பா அதற்கான நேரங்கள் வரும், அதற்கான வயது வரும், முகத்தெல்லாம் முடி முளைக்கும், அது பிறகு நீயே அந்த சோப்பு போட்டு நீயே சேவ் பண்ணிக்கிடலாம். பல நாட்கள் கேட்ட உடனே, சோதரம், அவங்க அப்பா முடியாத அந்த வயசு வரட்டும், பொறுமையாக இருப்பா, ஏற்ற வேலை வரட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அந்த தம்பிக்கு, அந்த பையனுக்கு, இல்ல எங்க அப்பா அன்னைக்கு வேலைக்கு போன பிறகு நான் எங்க அப்பா மாதிரி முகத்துல சோப்பு போட்டு அந்த சேவிங் செட்டை எடுத்து என் முகத்தை வடிப்பேன். அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்ற கணவர் பொறுமையாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவனுக்கு ஒரு ஆசை. கடைசியில பார்த்தா இவன் அப்பா போன கணக்கு எல்லாம் சோப்பு போட்டு அப்படி சேவிங் செட் எடுத்து வடிக்கிறான். அங்க எங்க வடிக்கிறான், முகமெல்லாம் ரத்த குறையாகி போச்சு, முகமெல்லாம் அலங்கோலமாய் போச்சு, ஒரே அழுக, ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. தகப்பன் வந்து பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், என்ன செஞ்சு என்ன பண்ணுன, நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்க வார்த்தைக்கு மீறி இப்படி செஞ்சுட்டேன், உடனே எனக்கு சேவ் பண்ணி ஆகணும்னு சொன்னேன், அதனால இப்படி ஆகி போச்சு, ஓன்னு அழுகுறது. இன்னைக்கு அநேகருக்கும் அப்படிதான். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறவர் பொறுமையாய் காத்திருக்க மனம் இல்லை. உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு செய்யுங்க. தேவ பிள்ளையை, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறது உண்மை. ஆனா ஏற்ற காலம் வருகிற வர அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருங்க. அதை மீறி எதையுமே செஞ்சிடாதீங்க. ஒருவேளை நல்லது மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்பாவோட வார்த்தை மீறி செய்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகையினாலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது பாயிண்ட், அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கணும். இது சொல்ல, ஏற்ற காலம் வருகிற வர
சோதரன் நீங்கள் பொறுமையா தேவசமத்தில் இருந்து பாருங்க. குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது உங்க உயர்வை யாருமே தடை பண்ண முடியாது. விசுவாசத்தோடு ஏற்ற காலம் வரை நான் இருப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்துவாங்க சொல்லுங்க. உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது பாயிண்ட், பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும். ஏற்ற வேளை வருகிறவரை நீங்க என்ன செய்யணும்? அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் இரண்டாவது பாயிண்ட் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதுல 10வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனை தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமா? குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டுமா? அந்த சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு உயர் வரப்போகிறது. நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையா இருக்க வேண்டும். ஒரு தேவாலயத்துல போய் ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ணுகிறாங்க. அதை வாசிக்க உங்களுக்கு தெரியும். லூக்கா ஸ்தோத்திரம் அதுல 18ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வரை வாசிக்க தெரியும். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். பாருங்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுகிறாங்க. இங்க தாழ்மை குறித்து பார்க்க, ஒரு மனுஷன் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும். ஆலயத்துக்குள்ள வந்து நின்றுட்டு ஸ்தோத்திரம், பரிசேயன் ஜெபம் பண்ணுதான். ஸ்தோத்திரம், நான் பரிகாரம், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போல அல்ல, ஆயக்காரனை போலவும் அல்ல. ஸ்தோத்திரம், இன்னும் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் சம்பவம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் தன்னை குறித்து அவன் பயங்கரமாக உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறான். இந்த ஆயக்காரனை பாருங்க, தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக எங்கள் கிருபையாயிரும். இங்க 2 பேரு தேவாலயத்துக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெபத்தை தேவாலயத்தில் அசைமாடி கொண்டிருக்கிற தேவன் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த 2 பேருடைய ஜெபத்தில் யாருக்கு அவர் பதில் கொடுத்தார் என்றால் 14வது வசனம் சொல்லுகிறது, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். 2 பேரும் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த ஆயக்காரன் ஸ்தோத்திரம் மார்பலை அடித்துக் கொண்டு தூரத்துல நின்று அவன் பாவியான் தன்னைத்தானே தாழ்த்துகிறான். அவன் ஜெபத்துல தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறான். ஆனா பரிசேயன் அப்படி இல்லை, நான் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அதுல 6வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவனுக்கு எப்படி இருக்கிறானா? எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? 2வது பாயிண்ட் நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்கு பெருமை, ஸ்தோத்திரம், தன்னை குறித்து பெருமை பாருங்க. சர்ச்சைக்கு போனா கூட பெருமை, நான் அப்படி படிச்சிருக்கேன், எனக்கு அப்படி அழகு இருக்கு, நான் அந்த சாதி, நான் இப்படி, என்ன மாதிரி யாரும் இல்லை, வெளியே வேணும்னா ஒரு வேலை பேத்துக்கணும். இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சங்கத்துல வந்து ஜெபமே தன்னைத்தானே பெருமைப்படுத்தி இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு கர்த்தர் தந்த கிருபையை அதை வச்சு நீங்க பெருமைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். லூக்காவில் நாம் வாசிக்கும் போது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அந்த வசனத்தில் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ணலாம். உங்களுக்குள்ள பெருமை இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு சண்டைக்காரராக மாறிடுவார், உங்களுக்கு எதிராளியா மாறிடுவார். ஆகிய தேவ பிள்ளைகளே, இரண்டாவது பாயிண்ட், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை உயர்த்தி மேன்மையான இடத்துல வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மைப்படுங்கள் பிரியமானவர்களே. எதிலெல்லாம் தாழ்மைப்படாமல் இருக்கிறீர்களோ, யார் இடத்திலெல்லாம் தாழ்மைப்படாமல் என்ன மிஞ்சதுக்கு யாரும் இல்லை என்று பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் உங்களை தாழ்த்தி பாருங்க. யார் யார் கர்த்தர் சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களைத்தான் தேவனாய் கர்த்தர் உயர்த்த முடியும். உயர்வு வேணுமா? உங்களை தாழ்மை நீங்களே தாழ்த்துங்கள், தேவ சமூகத்தை தாழ்த்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மூணாவதாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை வாசிக்கலாமே. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். பாருங்க, இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் பாபிலோன் தேசத்திலே அவர்களை ஸ்தோத்திரம் கர்த்தர் ராஜா முகாந்தர் உயர்த்துகிறதை பார்க்க முடியும். உயர்வு வேணுமா? வாலிப தம்பியே, தங்கச்சியே, சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வர வேண்டுமா? நீங்க தேவ சமூகத்தில் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்வு வருவதற்கு என்ன செய்தார்கள்? அதை நாம் வாசிக்கும் போது அதுல 3ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்தை வாசிங்களேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை கண்டுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். பாருங்க, இங்க 60 முழம் உயரம் ஸ்தோத்திரம், இன்னும் 6 முழம் அகலம், அகலத்தில் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து அவன் என்ன செய்யறான்? பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில நிறுத்துகிறான். ஏன் நிறுத்துகிறான்? அந்த ஸ்தோத்திரம், அந்த பாபிலோன்ல இருக்கிற அத்தனை பேர்களும் இந்த சிலையை வணங்க வேண்டும். அப்பொழுது அந்த சிலையை வணங்காதவர்களுக்கு என்ன தண்டனை என்றால், ஸ்தோத்திரம், இவர்களை அக்கினியில தூக்கி போட்டு அவங்களை சாகடிக்கிறது தான் தண்டனை. இந்த சிலையை யார் யார் வணங்குகிறார்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது, ராஜாவுடைய கட்டளை. அங்கே பாபிலோன் தேசத்திலே, அந்த மாகாணத்திலே 3 அருமையான வாலிபர்கள், அப்படியா என்ன வந்தாலும் இயேசுவுக்காக தன் உயிரையே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற வாலிபர்கள். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தம்முடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தன் ஜீவனை கொடுத்து மறித்து போகிறார்கள். அநேக வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் பாய் ஃப்ரெண்டுக்காக சில பெண்கள் தங்கள் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. சோதரம், இங்கே இந்த வாலிபர்கள் சோதரம் இயேசுக்காக தம் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் ஒரு துடியாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டம் வந்த உடனே சோதரம் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் அந்த சோதரம் 10ஆவது வசனத்தை வாசிக்கும் போது முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் காண விழுந்து பொற்சிலையை மடித்துக் கொள்ள வேண்டும் என்று ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். எக்காலம் போதும் நாகசுரம், கிண்ணறம், வீண, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியம் சத்தம் கேட்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலைக்கு முன்னதாக அதை வணங்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கு. நான் சுருக்கமா சொல்கிறேன், இந்த 3 வாலிபர்களும் இந்த ராஜா போட்ட கட்டளைக்கு செவி கொடுத்த மனம் இல்லாமல் ஸ்தோத்திரம் அவர்கள் தேவனையே நோக்கி, தேவனுக்கு முன்பதாக கையெடுக்கிறவர்கள், தேவனையே நோக்கி பார்க்கிறவர்கள் எப்படி இதை போய் செய்ய முடியும்? அவர்கள் இந்த ராஜா போட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வரத இடத்துல வரட்டும்னு சொல்லி மிகவும் தைரியமாய் துடித்து அந்நியவாசிகளை பேசி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா இருக்கிறது. எல்லாரும் அந்த சத்தம் கேட்கும் போது அப்படியாய் அந்த சிலைக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்ததை சோதரம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேர்களும் இப்படி செய்யாததை
ஸ்தோத்திரம், இவர்கள் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று ஸ்தோத்திர ரிப்போர்ட் ராஜாவுக்கு போகுது. ராஜாவுக்கு போனால் ராஜாவுக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. ஸ்தோத்திரம், என்னடா நான் ராஜாவாக இருக்கிறேன், என் கட்டளைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லையா என்று சொல்லி ராஜா மிகவும் கோபப்படுகிறார். உடனே அவங்களை எல்லாரும் வரவழைக்கிறார். வரவழைச்ச உடனே நீங்க என்ன மாதிரி அந்த அந்த வீர வாக்கியம் சத்தம், இக்கால சத்தம் வரும்போது நீங்க சொல்லப்பட்ட கட்டளையின் பிரகாரம் நீங்க அந்த சிலைக்கு முன்பதாக நமஸ்கரிக்கவில்லையா? ஆமா, இல்ல. ஸ்தோத்திரம். உடனே ராஜாவுக்கு ராஜா ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இப்போ நான் இக்காலத்தில் நாகஸ்வரத்தை, கிண்ணறை, வீணை, திருமண்டலம், தம்புரு முதலாக நான் வாசிக்கிறேன், ஒரு சான்ஸ் கிடைக்குது, இல்லாத செத்து போயிருவீங்க. அப்போ ரெண்டாவது அந்த வார்த்தைகளை வாசிக்கிறாங்க. அதுக்கு இவர்கள் செவி கொடுக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். இன்னும் அந்த 16வது வசனம் வாசிங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அடுத்துதான் சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை அவர் தப்புவிக்க வல்லவர்கள் தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும், அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் ராஜாவே நீர் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் செய்யவே மாட்டோம். இங்க நம்ம வாசித்தோம் அந்த கடைசி வசனம் 30வது வசனம், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு உயர்வு வர காரணம் என்ன? ராஜாவுக்கு முன்பதாக கூட தன் ஆராதிக்கிற தேவனை விட்டுக் கொடுக்காமல், என் தேவன்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காம போனாலும் நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம். அப்ப இதில் என்னத்தை பார்க்கிறோம்? பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறோம். தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சோதர சூழல்கள் எப்படியெல்லாம் வந்தாலும் சரி, ராஜ கட்டளை புறப்பட்டிருந்தாலும் சரி, நீங்களும் அந்த வாலிபர்களைப் போல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றார். அங்க பாருங்க, அவங்க தூக்கி 7 மடங்கு ராஜா கோபம் வந்தோடனே அக்கினி 7 மடங்கா கூட்டுகிறார். சோதரம். அது சும்மா இல்ல, கையும் காலும் கட்டப்பட்டவர்கள் அக்கினில தூக்கி போடப்படுகிறது. அக்கினில தூக்கி போடப்படும் போது அங்கே ஒரு உலாவி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அங்கே உலாவுகிற கர்த்தர் இவர்களை உயர்த்துகிற தேவனாக இருந்தார். அங்க தூக்கி போடப்பட்ட உடனே பாருங்க, கட்டப்பட்டிருக்கிற அக்கினில எரிஞ்சு போயிடுச்சு, விடுதலையாக்கப்படுகிறாங்க. தலையில் முடி கூட கருகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அக்கினுடைய மனங்கள் கூட அவர் உடம்புல இல்லாமல் இருந்தது சொல்லப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே தேவனாய கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். சும்மா எல்லாம் உயர்வு வராது. ஒரு மனுஷனுக்கு ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால், ஒரு மனுஷன் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், இந்த வாலிபர்களை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருக்கிறதா? ராஜாவே மீண்டும் அவர்களை கூப்பிட்டு அவர்களை உயர்த்துகிறதை காண முடிகிறது. அந்த தேசத்தில் அவர்கள் தான் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அக்கினியில போடப்பட்ட வேளையிலே கூட அங்கே அக்கினியில போடுவதற்கு முன்பதாகவே உலாவி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனுக்காக நீ எவ்வளவு வைராக்கியம் எடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் உங்கள் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கும். என் பிள்ளை எனக்காக ஜீவனை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறானே, என் பிள்ளைக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவருக்காய் தன் ஜீவனையை கொடுக்க ஆயத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கும் போது உங்கள் ஜீவனை யாரும் அழிக்க முடியாது. உங்களுக்கு எந்த சேதம் வரவே விட மாட்டார். உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன். நீங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவார். அந்த அக்கினி சூழல இறங்கி வந்த தேவன் உங்கள் நடுவில் இறங்கி வந்து உங்களுக்காக யாவத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு பாயிண்ட் கூட சொல்லுகிறேன். 4வது பாயிண்ட், ஸ்தோத்திரம்.
சங்கீதம் 112 அது 9வது வசனம். வாடி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு என்ன செய்யணும் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது பாயிண்ட், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையா உயர்த்த. கொம்புனா அவனுடைய பெயர். உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி உயர்த்தி வைக்க வேண்டுமா? சோத்திரம். வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எனக்கு எல்லாம் வரட்டும், வந்த கழிஞ்சு நான் கொடுக்கிறேன் அப்படி இல்லாம இருக்கிறதுல சோத்திரம் 2 இருந்தா 1 கொடுங்க. வேதம் தான் சொல்லுகிறது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஸ்தோத்திரம், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படணும். சோதரம். உங்க பேர் உயர்த்தப்பட வேண்டுமா? பிரதர், சிஸ்டர், தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி, உங்க பெயர் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் சோதரம். நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், உங்ககிட்ட இருக்க 5 ரூபாயா 2 ரூபாய் இல்லாத யாருக்கா கொடுங்க. சோதரம். யாராவது வறுமையில் இருக்கிறாங்களா? இருக்கிற ஏதோ ஒரு பங்கை கொடுங்க. அப்படி நீங்க செய்யும் போது தேவனாய கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் சொல்லு, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பாண்டவருக்கு கொடுத்தா, கடன் கொடுத்தா திரும்ப அதை மட்டுமா தருவாரு? அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு திரும்ப தருவார். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல இயேசு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. எப்படி கொடுப்பாராம்? கொடுக்கிறது மட்டுமல்ல, அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாய் கொடுப்பாராம். பேசலாம், சொல்லுங்களேன், பேசலாம். ஒரு சிரித்த முகமாக அல்லையிலே தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். முதலாவது, நீங்களோட கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கும். ஏற்ற வேலை வருகிறது வர தேவனுடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. 2வது பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும், தாழ்மை வேணும். 3வது பார்த்தோம், ஸ்தோத்திரம், ஒரு பக்தி வைராக்கியம் இயேசுவுக்காக, ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமை நினைத்து அவருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 4வது கடைசியாக பார்த்தோம், ஸ்தோத்திரம், வாரி இறைக்கணும். சோதர ஏழைகளுக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்கள் கொம்பு, உங்க பேர் உயரும் என்று சொல்லி பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த 4 வார்த்தைகளை உங்களுக்காய் கர்த்தர் தந்திருக்கிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்களா? சோதரம், உங்களை குப்பையிலிருந்தும் சோதரம் புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் வைத்து அழகு பார்க்க உங்க ராஜா இயேசு ஆவலாக இருக்கிறார். அந்த ராஜா சாத்திரத் மேசாத் ஆபேதனாகவே உயர்த்தி அழகு பார்த்தது போல நம்ம ராஜா, நம்ம அழைத்த ராஜா, ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பதாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தேவனாய் கர்த்தர் உங்களை சகல வித நன்மையும் தந்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நல்ல வார்த்தைகளை தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிற மட்டும் அப்படியே முழங்கால் படியிட்டு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? தேவனாய் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லார் கண்களை மூடுவோம். நிச்சயமா ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர்களோடு கூட ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்டேன். நான் இத்தனை நாட்கள் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட 4 காரியத்தை நான் செய்யாமல் போய்விட்டேனே. ஐயா, நான் இன்றையிலிருந்து அதை செய்ய துவங்குவேன். ஏசப்பா, எனக்கு அந்த கிருபைகளை தாரும் ஆண்டவரே சொல்லி அடிகளோடு சேர்ந்து நீங்கள் கண்களை மூடி ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமா இதோட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஸ்தோத்திரம், நீர் எங்களை உயர்த்துவேன். ஒரு உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் அந்த உயர்வை நான் துரிதமாய் சீக்கிரமாய் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடோடு கூட எங்களை பேசியிருக்க ஆண்டவரே. நீர் பேசப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கேட்டதோடு மட்டுமல்ல, நாங்கள் இருதய பலகைகளை நாங்கள் எழுதி போட்டு ஒவ்வொரு நாளும் அதை தியானம் பண்ணி இதன் பிரகாரம் நாங்கள் நடக்கிறோமா என்று சொல்லி அடிக்கடி எங்களை சோதித்து பார்க்கக்கூடிய இருதயத்தை தேவனங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த யூடியூப் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இருக்கிற நிலைமையிலிருந்து 1000 மடங்காய் கோடி மடங்காய் பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பொற்பாதத்தில் பணிந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
அவன் நாம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இது மட்டுமாய் நடத்தின கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம பயப்பட எங்களை தாழ்த்தி கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் சுகம் கடந்து வந்த ஆண்டவர் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாறாமல் நிறைந்து நிலைத்து இன்றும் என்னைக்கும் சதா காலங்களுக்கும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். நல்ல ஆராதனையில் நல்ல வார்த்தைகளை தந்த தேவனுக்கு 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.